ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான 2 in 1 பீஃபை வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறேன். என்னோடய ஃபேவரட் மோஸ்ட் எங்கள் ஃபேமிலியில் அம்மா வீட்டு சைடு ஆல்மோஸ்ட் எல்லா டைம்லேயும் ஃபேவரட்டான மாங்காய் வந்த உடனே செய்கிற இப்போ ஞாபகம் வர ஒரே ரெசிபி இதுதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நல்ல குண்டு ருமானி மாங்காய் வரும் தெரியுமா? இந்த மாங்காய் சீசன் வந்தாவே கம்பல்சரியாக எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த டிஷ்ஷை செஞ்சுடுவோம். ருமானி மாங்காவை நல்லா தோல் சீவிட்டு நல்ல துண்டு துண்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். பீஃப் ஒன்றுமே இல்லைங்க. வெங்காயம் நல்லா கழுவிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா பீஃபை, அதுக்கு மேலே மாங்காய் துருவி வச்ச மாங்காய் கட் பண்ணி வச்ச மாங்காவை போட்டுட்டு மேலே வெறும் மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டுட்டு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த கறி கூட அந்த மாங்காய் ஃப்ளேவர் அதெல்லாம் சேர்ந்து வரும்போது அவ்வளோ எம்மியாக இருக்கவங்க, அவ்வளோதாங்க அது ரெடி ஆகிடும். சைட் பை சைடாக இவருக்கு அது அந்த டிஷ்ஷு பிடிக்காது, அதனால் இவருக்கு முள்ளங்கி போட்டு, இவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இவருக்கு தேங்காய் போடணும், அதனால் முள்ளங்கியை வேக வச்சுட்டு வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு எல்லாம் சேர்த்து விட்டுட்டு தேங்காவை அரைச்சி போட்டு இவங்களுக்கான ஒரு டிஷ்ஷு இவங்களுக்கான கிரேவி அங்கே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுதாங்க எனக்கு செம்மையாக சூப்பராக. இதை ஒரு தடவையாச்சும் நீங்கள் மாங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கவங்க சாப்பிட்டவங்களுக்கு தாங்க இந்த டேஸ்ட்டோட அருமையே தெரியும். வீடியோவை லைக் பண்ணுங்கள்.